ஓகே, இப்போ நம்ம வந்து 3 நோக்கங்கள் சொன்னோம் இந்த பயிற்சியினுடைய நோக்கங்களை. இப்போ 2வது நோக்கம் என்ன, அதற்கான என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் நோக்கத்துக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தோம், அதற்கான உங்களுக்கான காணொலி கொடுக்கறத நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். 2வது நோக்கம் வாழ்வியல் நெறிமுறைப்படி தெய்வீக நற்குணங்களை பின்பற்றி வாழ்வதன் வாயிலாக அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும். அப்படி விடுபட்டா தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இன்னைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை அல்லது அறம் சார்ந்த கல்வி இல்லாததுனால தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணம். முதல்ல நம்ம அதில் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் நான் இல்லை, ஏதோ வெளியில் இருக்குது. அது ஜாதகமாக இருக்கலாம், விதியாக இருக்கலாம், அல்லது வந்து வேற யாராவது பொறாமைப்பட்டதுனால, அல்லது செய்வினை செய்ததுனால, என்னுடைய கர்ம வினை, அல்லது வந்து இறைவன் என்னை தண்டிச்சிட்டார், இப்படின்னு பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய காரணம் அல்லது மூல காரணம் மூல வித்து என்கிட்ட இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ரோட்டில் வந்து ஒரு முள் கிடக்குதுன்னா நீங்கள் போய் அதில் குத்திப்பீங்க. நீங்களாம் நடந்து போய் பார்க்காம முள்ளை குத்திப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவீங்க. நான் போனேன், காலை வச்சு முள்ளை குத்திக்கிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இது புரியுதுங்களா? இந்த உதாரணம் இதே தான் வாழ்க்கை முழுவதாக நாம் பயன்படுத்துவோம். எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா என்கிட்ட இல்லை, அது வெளியில் இருக்கு. அப்போ இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனைக்கான மூலம் என்கிட்ட இருக்கு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு, அதை நானே சரி செய்துக்குவேன், நானே அதை சரி செஞ்சுக்குவேன், செஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்றதுக்காக தான் இந்த காணொலி. அப்போ ஒரு தெய்வீக நற்குணங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றதுதான் இந்த காணொலியோட நோக்கம். நம்மளுடைய சொன்னதுதான், பல நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு, எதற்காக? துன்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னா பல நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு பல நேரங்களில் தேவையில்லாத விரயமான செலவுகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பல பேர் நம்பி பணத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒண்ணுக்காக. ஏன்னா நீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணுங்கிறது உங்களுடைய இயல்பு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கான சரியான முடிவு எடுக்க தெரியாததுனால நம்ம பலரையும் நம்பி பணத்தை இழந்து, நேரத்தை இழந்து, நம்மளுடைய உடல் உழைப்புகளை இழந்து திரும்ப திரும்ப அந்த கவலையிலேயே இன்னும் அதிகமாக மூழ்கி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியாம அவ்வளவு சிக்கி தவிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மூலம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாததுதான். இப்ப மூலம் எங்க இருக்குது? இந்த பிரச்சனைக்கான மூலம் என்கிட்ட இருக்குது. அது எங்க இருக்குது? அப்ப என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்கிறதுக்கான வேலையை செய்யறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அப்ப இந்த மூல காரணம் என்கிட்ட இருக்குது, இந்த மூல காரணத்தை என்னால நிவர்த்தி செய்துக்க முடியும் அப்படின்னு உங்களை அந்த உண்மையை உங்களை நம்ப வைக்கிறது. இது வந்து என்னன்னா முக்கியமா மற்றவர்களுடைய எந்த விதமான துணையும் இல்லாம நீங்களே உங்களுடைய பிரச்சனையை களையக்கூடிய பக்குவத்தை உங்களால் அடைய முடியும். அதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை மூலத்தை கண்டறிந்து அவர்களே அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? பிரச்சனைகளுக்கான துன்பத்திற்கான காரணங்களை மற்றவர்கள் மீது கூறும் பொழுது, அல்லது விதியின் மீது, இறைவன் மீது, மற்றவர்கள் மீது பழி போடும் போது பலவிதமான மன உளைச்சல்களுக்கும் ஏமாற்றத்துக்கும் பண இழப்புக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளாயிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதுகாத்து ஒரு நேர்மையான தர்மமான வழியில பயணம் செய்ய வைப்பது இந்த காணொலியினுடைய நோக்கம். முக்கியமான நோக்கம் என்ன? இது எப்படி பயணம் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க சின்னதா புரிஞ்சுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்களை தூய்மையாக்கி. ஏன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குது? தீய எண்ணங்கள் இருக்குது, கீழான உணர்வு இருக்கு. அப்படிலாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா அந்த காணொலியே பார்க்க முடியாது. நம்ம கிட்ட அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கோபம், பயம், வெறுப்பு, கவலை, விட்டு கொடுக்காத தன்மை, புரிந்து கொள்ளாத தன்மை, பழி உணர்ச்சி, நயவஞ்சகம், பொறாமை இருக்குதான்னு கேட்டா 100% இருக்கு. இல்லாத அந்த உலகத்துல யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பிலீவ் பண்றோம் பாருங்க, நம்புறோம் பாருங்க. அதுதான் முதல் ஸ்டெப் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கானது. என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளே ஏமாத்திக்கிறதாக இருக்கும். அப்படியா, என்கிட்ட இருக்கா, நான் அதை ஆய்வு செய்து பார்த்து இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா நீங்க இப்ப சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம்.
அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கீழான எண்ணங்களை, கீழான உணர்வுகளை தூக்கி எரிஞ்சிட்டு தெய்வீக நற்குணங்களை பின்பற்றி அறம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளார நம்ம வாழ்ந்தா போதும். உங்களால எப்படி தெரியுமா வாழ முடியும்? இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். தெய்வீக நற்குணங்களோட, உடல் மன ஆரோக்கியத்தோட, நிம்மதியா, திருப்தியா, பேரானந்தமா, சகல பாக்கியத்தோட, பொருளாதார வசதியோட, இணக்கமான மனித உறவுகளோட, முக்கியமா இடைவெளி இல்லாத மனநிறைவு உணர்வோட ஒவ்வொரு க்ஷணமும் இந்த வாழ்க்கைய உயிர்ப்போடு அனுபவிச்சு தெய்வீக வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நான் இப்ப சொன்ன இல்லையா, இந்த லிஸ்ட்டை நீங்க அப்படியே பாஸ் பண்ணி என்னன்றதை திரும்ப படிச்சீங்க. இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு விஷயங்களும் அடங்கின ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேர் தான் தெய்வீக வாழ்க்கைன்னு பேர். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு வாழ்றீங்களான்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அப்ப இந்த காணொளியை நீங்க முழுமையா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பெடுத்து அதன் பிரகாரம் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த காணொளி முடியும் பொழுது நீங்க ஒரு தெய்வீக வாழ்க்கையினுடைய பாதியில பயணம் செய்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச உடனே இல்லை, இந்த காணொலியை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்ட உடனே தெய்வீக பாதைக்கான பாதை ஓப்பன் ஆயிடுச்சு. தெய்வீக வாழ்க்கைக்கான பாதை ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க நிக்கிறீங்க. இப்போ நான் எப்படி அறிமுகம் கொடுத்துட்டு இருக்கணும், அது மாதிரி இந்த தெய்வீக வாழ்க்கை அறிமுகமா நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த காணொலி அப்படியே ஒரு விஷயமா ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பிரிச்சுக்கங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப பார்த்து அதுலேருந்து ஒரு நோட்ஸ், ஒரு நற்குணத்திலேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. இந்த காணொலி முடியும் போது நீங்க பாதி பயணத்துல இருப்பீங்க. தெய்வீக வாழ்க்கைக்கான பயணத்துல பாதியில இருப்பீங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு காணொலியில ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இது 2வது நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக சொல்றது. இப்ப 3வது நோக்கம். 3வது நோக்கம்ங்கிறது என்ன சொன்னோம்? நம்ம ஆத்ம ஞானத்தை பெற்று தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து முக்தி, வீடு வேறு, பிரவா நிலை அப்படிங்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைய விரும்பக்கூடிய ஆத்மாக்கள் தங்களுடைய தெய்வீக நற்குணங்களை மேம்படுத்துவதற்காக இந்த காணொளி அல்லது இந்த பாடத்திட்டம். ஏன் அவர்களுக்கு சார் இந்த பாடத்திட்டம் அவர்களுக்கும் தேவையானா? ஆமா, இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் நமக்கு இடிஞ்சு விழுந்துரும்ல. மழை, புயல் எது வந்தாலும் இடிஞ்சு விழுந்துரும்ல. அப்ப அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அதுதான் ஒரு ஆன்மீகத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது. அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது தெய்வீக நற்குணங்கள். பல ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவர்கள் அஸ்திவாரம் இல்லாம பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா வியப்பா தான் இருக்கும். தெய்வீக நற்குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயமம் நியமம் சார்ந்த ஒழுக்கங்களை, சுய ஒழுக்கத்தை என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்காம நம்ம திடுப்புன்னு ஆன்மீகத்துல வேற ஒரு நிலையில போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு பொத்துன்னு கீழே விழுந்த அடி அதிகமா போடும். அப்போ ஒரு ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது தெய்வீக நற்குணங்களுடன் வாழ்வது, சுய ஒழுக்கத்துடன் வாழ்வது. அதுதான் பிரம்மச்சரிய ஒழுக்கம்னு நம்ம சொல்றோம். அந்த ஒழுக்கத்தோட நம்ம எப்படி வாழ போறோங்கிறத முதல்ல கத்துக்கிட்டு தான் ஆன்மீகத்துல நம்ம பயணம் செய்யணும். அதற்காகத்தான் இந்த காணொலி. அப்ப நீங்க இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, இப்ப இருக்கக்கூடிய நடுத்தரத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது எது ஆன்மீகம்ங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. இதை தாண்டி நீங்க அடுத்தது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் செய்ய போறீங்கன்னா அது உங்களுக்கான இப்போ உங்களுக்கு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க திரும்ப இதை பார்த்துட்டாங்கன்னா இப்ப அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அவங்க போயிட்டு இருக்கிற பாதை இன்னும் ரொம்ப அழகாகவும் வேகமாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்மீகத்தினுடைய உச்சி அப்படிங்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி, முக்தி, வீடு பேறு, பிரவா நிலை, மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கக்கூடிய அந்த நிலையை அடையணும்னா நீங்க தெய்வீக நற்குணங்களோட வாழணும். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக நற்குணங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பது தான் இந்த காணொலி. அப்ப இந்த காணொலியை நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களால ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும். முக்தி அல்லது பிரவா நிலையை நோக்கி உங்களால பயணம் செய்ய முடியும். செய்யலாமா? அப்ப இந்த 3 விதமான நோக்கங்களையும் நிறைவேற்றுவது இந்த காணொளி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல. இப்ப நான் சொன்னது சரியா? அப்ப நான் சொன்னது சரியா இருக்கா? அப்ப இந்த 3 பேரையும் நம்ம திருப்திப்படுத்துறோம் இல்லையா? மாணவர்கள், இளைய தலைமுறை, அவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை இந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக வாழ முடியும்.
பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதாவது நான் சொல்றது நடுத்தரமான வயது இருக்கக்கூடியவர்கள், அனைத்து தரப்பு மக்களும். இதில் மதம் கிடையாது, சாதி கிடையாது, சமயம் கிடையாது. இதை நான் நற்குணத்தை பற்றி, அன்பை பற்றி படிக்க போகிறோம், கருணையை பற்றி படிப்போம். இதில் எங்கே இருக்குது மற்ற விஷயங்கள்லாம்? அப்போ இந்த நற்குணங்களை படிப்பது இந்த 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 நடுத்தரமாக இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் இதை பூர்த்தி செய்துக்கலாம். அதாவது மாணவ மாணவிகள் இந்த காணொலியை பார்த்து ஒரு தெய்வீக நற்குணத்தோட வாழ்றது எவ்வளவு அவசியம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெய்வீக நற்குணத்தோட வாழ்ந்தாங்கன்னா அவர்களும் நல்லா இருப்பாங்க, இந்த சமூகத்துக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த காணொலியை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை, அறம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்து பயணத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களும் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், இந்த சமூகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் நான் பயணம் செய்கிறேன்னு சொல்கிறவங்க இப்போ இந்த தெய்வீக நற்குணங்களை படிச்சுட்டு அதன் பிரகாரம் சில மாற்றங்களை ஆன்மீக பயணத்தில் மாற்றிக்கிட்டாங்கன்னா ஆன்மீக பயணம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், விரைவாக இருக்கும். அந்த எண்டு எங்கே போய் முடியும்னா இறைவனுடைய திருவடியில் தான் போய் முடியும். ஸோ அப்போ அந்த 3 பேருடைய நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்காக ஒரே காணொலி. ஏன்னா சப்ஜெக்ட் ஒன்று தானே, தெய்வீக நற்குணங்கள்ங்கிறது தானே சப்ஜெக்ட். அப்போ இந்த காணொலியில் நம்ம என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒழுக்கம்னா என்ன, அதை பின்பற்றுவது எப்படி, தெய்வீக நற்குணங்கள்னா என்ன, அதை எப்படி பின்பற்றுவது, ஒழுக்கத்தை, தெய்வீக நற்குணங்களை இன்றைய சூழ்நிலையில், ஏன்னா அது ரொம்ப முக்கியம், இன்றைய சூழ்நிலையில் நாம் பின்பற்றலைன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, பின்பற்றினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நற்பண்புகளை பற்றின விரிவான விளக்கங்கள், ஒவ்வொரு பண்பையும் ஆய்வு செய்ய போகிறோம். நம்ம நற்பண்புகளை அடையக்கூடிய வழி என்னன்னு பார்க்க போகிறோம். வாழ்வில் பின்பற்றக்கூடிய தெய்வீக நற்குணங்கள், அதாவது இயமம் நியமம் சார்ந்து என்னென்னலாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் பார்க்க போகிறோம். நற்பண்புகளை அடைய சரியான முயற்சியை மேற்கொள்ள அதற்கு துணை புரியக்கூடிய அறிவுரைகளை, ஆலோசனைகளை சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 20 நற்குணங்களை தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அன்பு, நன்றி உணர்வு, மன்னித்தல், வாழ்த்துதல், ஜீவகாருண்ய ஒழுக்கம், தர்மம், தொண்டு, பேராசையின்மை, திருப்தி, சமநிலை, பொறுமை, அகிம்சை, உண்மை, திருடாமை, விவேகம், வைராக்கியம், தைரியம், நம்பிக்கை, பொருள் உணர்ந்து படித்தல், தூய்மை, பிரம்மச்சரியம். அற்புதமான நற்குணங்கள். இந்த 20 நற்குணங்களையும் பிரிச்சு மேய போறோம்னு வச்சுக்கீங்களேன். ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி விளக்கங்களோட, உதாரணங்களோட சொல்லும் பொழுது நீங்க இந்த குணத்தோட அப்படி ஒன்றி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிப்பு அல்ல, இதெல்லாம் வாழ்வியல், இதெல்லாம் நமக்குள்ளார சேர்ந்து இருக்கக்கூடியது. எப்படி நம்மளுடைய உயிர் நம்ம கிட்ட இருக்குதோ அது மாதிரி இருக்கக்கூடியது இந்த நற்குணங்கள் இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடுச்சு, நமக்கு தெரியல. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வேற, இதெல்லாம் இல்லை நம்ம கிட்ட. அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அந்த கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த நல்லதெல்லாம் தூக்கி உள்ள போடணும். அதற்காக தான் இந்த பயிற்சி. ஸோ மேலும் ஒரு தனி மனிதனுடைய, ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் அறம் சார்ந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பதற்காகவும் இந்த காணொலியை நம்ம கொடுக்குறோம். இந்த காணொலி மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குரு மகரிஷி ஆப் மூலமா நூல்களும் செயல்முறை பயிற்சிகளும் கொடுக்க போறோம். அதே மாதிரி பல சான்றோர்களை சந்திச்சு அவர்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். இந்த தொடர் பயணத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களுடைய சுய ஒழுக்கத்தை, அறம் சார்ந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு வாழலாம். ஸோ அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்காக, ஆன்மீகத்தில் பயணம் செய்வதற்காக, மாணவ மாணவிகள், இளைய தலைமுறை படிப்பில் ரொம்ப கவனத்தோடு இருப்பதற்காக, அவர்களும் ஒழுக்கத்தோடு ஒழுந்து இந்த சமூகம் மிக சிறப்பாக இருப்பதற்காக இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இந்த காணொலியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். ஸோ அதனால் அடியனுடைய அன்பு வேண்டுகோள், தினமும் ஒரு 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் இதற்காக நீங்கள் முதலீடு செய்யுங்க. செலவு பண்ணலை, முதலீடு செய்யுங்க. அரை மணி நேரத்தை நீங்கள் முதலீடு செய்யுங்க. எவ்வளவோ பல விஷயங்களுக்காக நீங்கள் காலத்தை விரயம் பண்ணுறீங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, யூடியூப்பில் என்னென்னமோ வீடியோலாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் தூக்கி அந்தாண்ட போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கான காணொலி. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப தொடர் பயிற்சி வகுப்பாக கொடுக்குது. அதாவது எங்கேயோ அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்த பேசணுங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம சில யூடியூப்ல சில சேனல்ல சில குருமார்கள் ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவர்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்காக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வகுப்பு இது அல்ல. இது முழுக்க ஆன்மீகத்தினுடைய கடமையாக, சமூக கடமையாக, இறைவனுடைய பாத சேவையாக இந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சு இதை நம்ம கொடுத்துருக்கோம். அதற்காக ஆய்வு செய்து பல விதங்களில் இதை வடிவமைச்சு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
இதோ ஏனோ தோணோ அப்படின்னு சொல்லி இந்த பாடத்திட்டத்தை நடத்தலை. ஏன்னா நீங்கள் இந்த காணொலிகளை முழுவதுமாக பார்த்து நம்ம இறுதியில் பேசும்போது அது உங்களுக்கு புரியும். நம்ம எவ்வளோ விஷயம் செய்திருக்கோம், எவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு புரியும். அவ்வளோ விஷயங்கள், இதற்காக அவ்வளவு புத்தகங்கள், இறைவனுடைய அருளால் 150 புத்தகங்கள் ஆத்ம ஞான வித்தியாலயத்திற்காக நம்ம எழுதியிருக்கிறோம். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக, தெய்வீக நற்குணங்களுடன் வாழ்வதற்காக, தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்காக 150 புத்தகங்கள், 50க்கும் மேற்பட்ட தியான செயல்முறை பயிற்சிகள் அப்படின்னு நம்மளுடைய பயணம் ஆன்மீகம் சார்ந்து மிகப்பெரிய பயணத்தில் போயிட்டு இருக்கோம். அதற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமூகம் சார்ந்த கடமையும் நம்ம செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்திற்காக நம்ம நேரம் ஒதுக்கி இதை செய்துட்டு இருக்கோம். தயவு கூர்ந்து இதை பார்க்கக்கூடிய ஆத்மாக்கள் தொடர்ந்து இதை பார்த்து இதை உங்களுடைய குடும்பத்துக்கு முதல்ல பயன்படுத்திங்க. நீங்கள் முதல்ல பயன்படுத்திக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுடைய தொடர் பயணத்தில் தெய்வீக நற்குணங்களும் தெய்வீக வாழ்க்கையும், இந்த காணொலியில் ஒரு 20 நற்குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய நற்குணங்களை இன்னொரு தலைப்பில் நம்ம பயணம் செய்ய போகிறோம். அதே மாதிரி கீழான குணங்களும் விடுபடும் வழிகளும் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. அப்புறம் தெய்வீக நற்குணங்களும் செல்வ செழிப்பும், ஒரு நற்குணத்தை மாற்றுவதன் மூலமாக ஒரு செல்வ செழிப்போடு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள். ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீக பயிற்சினா என்ன, ஆலயம் செல்வீர் பேரானந்தம் பெறுவீர் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஆலயம் சார்ந்த சில விஷயங்கள், திருக்கோயில்கள் சார்ந்த விஷயங்கள், எண்ணம் மனம் ஞானம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் எண்ணம்னா என்ன, மனம்னா என்ன, ஞானம்னா என்ன, அதை பற்றின அவ்வளவு விஷயங்கள், ஆத்ம ஞானமும் தெய்வீக வாழ்க்கையும் அப்படிங்கக்கூடிய தலைப்புல, இப்படி பல எண்ணற்ற தலைப்புகளில் அளப்பரிய கல்வி ஞானங்களை ஒரு தொடர் பயிற்சி வகுப்பாகவும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். நிச்சயமாக இறையருள் எங்களுக்கு வழி நடத்தும். நிச்சயமாக இந்த காணொளிகளை கொடுப்போம். நீங்களும் இதை பார்ப்பீங்க.